நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு. ப்ரோமோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதாவது சாரதா அம்மாகிட்ட கேசவ் வந்து ஆதி லவ் பண்ணுற பொண்ணு பாரதி தான் அப்படின்னு தெரியாத்தனமாக சொல்லிட்டாங்க. அது என்ன நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்குறோம்னா நம்ம சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே நம்ம ஆதியும் பாரதியும் மீட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதாவது ஆதி வந்து சொல்கிறாரு, நீங்கள் தான் பாரதி, நான் என் லவ் பண்ணுற பொண்ணை வந்து எங்கள் அம்மா கிட்ட சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டீங்க. அதான் சரி எதுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு நான் சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அதை கேட்ட உடனே நம்ம பாரதிக்கு வந்து பயங்கரமான ஷாக் ஆகிடுது. ஆஃபீஸில் வந்து வேலை செய்யாமல் ரொம்ப டல்லாகவே உட்காந்துருக்காங்க. உடனே அங்கே வந்து கேசவ் வந்து என்ன பாரதி சும்மா இருக்கீங்க, என்ன வேலை எதுவும் செய்யலையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அப்போ வந்து நம்ம பாரதி வந்து சொல்லிடுறாங்க, எனக்கு வேலை செய்யவே பிடிக்கல, மைண்டே சரியில்லை, நான் அவ்வளோ தூரம் சொல்லாதன்னு சொல்லியும் ஆதி வந்து அவங்க அம்மாக்கிட்ட போய் லவ் பண்ணுற பொண்ணு பாரதி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே நம்ம கேசவ் வந்து ஷாக் ஆகிட்டாரு. சொல்லிட்டாரா அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, ஆமாம் இப்போ தான் என்கிட்ட சொன்னார், நான் சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே மறுநாள் வந்து நம்ம கேசவும் சாரதாவை மீட் பண்ணுற மாதிரி வைக்காங்க. அதில் வந்து நம்ம சாரதா வந்து சொல்கிறாங்க, ஆதி வந்து லவ் பண்ணுற பொண்ணு சொல்லிட்டான் நேற்று என்கிட்ட, நேற்று நைட்டு சொன்னான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சொல்லிட்டானாமா அப்படிங்கிற மாதிரி வந்து கேசவ் கேட்காரு. ஆமாம் சொல்லிட்டான் அப்படிங்கிற மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்போனா உங்களுக்கு சம்மதம் தானாமா அப்படிங்கிற மாதிரி வந்து கேசவ் கேட்காரு. இதில் என்னப்பா இருக்குது, எனக்கு மனப்பூர்வ சம்மதம் தான் அப்படிங்கிற மாதிரி உடனே நம்ம கேசவ் வந்து சிரிக்க ஆரம்பிச்சிடுறாரு. இருந்தாலும் உங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய மனசு தாம்மா, பாரதி மாதிரி ஒரு பொண்ணை ஏற்றுக்கிறதுக்கும் ஒரு பெரிய மனசு வேணும்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனையும் நம்ம சாரதாம்மா வந்து ஷாக் ஆகிடுறாங்க. அவங்களுக்கு பயங்கரமான கோவம் வந்துடுது. கோவம் வந்தோடனே நம்ம கேசவ் கன்னத்திலே பலார்னு அரைஞ்சிடுறாங்க. அரைஞ்ச உடனே கன்னத்தில் கை வைக்கிறாங்க. யார் லவ் பண்ணுறா, என்ன சொல்கிற அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம சாரதா அம்மா வந்து கேசவ் வந்து திட்டிக்கிட்டு இருக்காங்க. அதோடு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க.